கோயம்புத்தூர் ராமநாதபுரம் கௌரிபாளையம் பிரிவில் 3 வருஷமாக போகியத்துக்கு சிவகுமார் தனலட்சுமி அவங்க வீட்டில் குடியிருக்கோங்க. போகியம் காசு 6 லட்ச ரூபா கொடுத்துருக்கோம். அவங்க சிவகுமார் அவங்க ஃபாரினில் இருந்தாங்க. இந்த அம்மா மட்டும்தான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது. சரி, அவங்க ஃபாரின்லேருந்து வந்த பிறகு வீட்டை காலி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு வீடு வேணும்னாங்க. சரிங்க, 6 லட்ச ரூபா போகிய காசு கொடுங்க, நாங்கள் காலி பண்ணுறோன்னதுக்கு காசெல்லாம் இல்லை, நீங்களாம் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லி 10-15 ஆள் அதிகாரியை கூட்டிகிட்டு வந்து வீடு புகுந்து அடித்து என்னைய, என் வீட்டுக்காரர், என் பையனை எல்லாத்தையும் அடித்து காயப்படுத்தினாங்க. நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், எஃப்ஐஆர் போட்டாங்க, கேஸ் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் திரும்பவும் வந்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணி தண்ணி விடாம நாங்கள் கோர்ட்டில் இன்ஜெக்ஷன் ஆர்டரே வாங்கியாச்சு. அதையும் காமிச்சாலுமே பாருங்கள், ஆர்டர் கூட வாங்கியிருக்குங்க, இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கியிருக்கு. ஆனால் எதுக்குமே ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. போலீஸ் சப்போர்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கலைங்க. காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் இல்லாதப்போ வீட்டு பூந்து பின்னாடி வந்து ரூம் ஜன்னலை உடைக்கிறது, வந்து தண்ணி போட விட மாட்டேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுறது, இவர்கிட்ட வந்து உன் பொண்டாட்டி அமுச்சு வை, நிறைய கிளைண்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி அசிங்கமாக பேசுறது, வீடியோ ரெக்கார்டிங் இருக்குது எல்லாத்துக்குமே. பின்னாடி வந்து நாங்கள் வெளியில் போகும்போது கேமரா, வீடு ஃபுல்லாக கேமரா வச்சுட்டு நான் வெளியே போகும்போது வந்து கையை பிடிச்சி இருக்கிறது, செய்கிறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரெண்டாவது, இது சம்மந்தமாக சிவகுமார் மேலே ராமநாதபுரம் பிஎஸ்ல வந்து 168/24 சொல்லி ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அது வந்து இது வரைக்கும் வந்து பெயில் எதுவுமே எடுக்கலை. இன்றைக்கி வரைக்கும் வந்து பெயில் எடுக்காமல் வெளியே சுற்றிட்டு இருக்காப்புல. கேட்டால் எனக்கு போலீஸ் சப்போர்ட், ஃபுல் சப்போர்ட் இருக்குது. ராமநாதபுரம் இன்ஸ்பெக்டர் பேரை சொல்லி அவர் நான் பணம் கொடுத்துருக்கேன், அவர் எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவார், ஹையர் லெவல் வரைக்கும் நான் வந்து போலீஸ் ஆஃபீஸருக்கு பணம் கொடுத்துருக்கேன், என்னமாரி எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் மேலே துணிக்காய வைக்கிற இடத்துல மேலே மொட்டை மாடிக்கு போக வழி அடைச்சி வச்சுருக்காங்க. இது சம்மந்தமாக பல தடவை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. அதே போல் ஏற்கனவே அவங்க மேலே போட்ட எஃப்ஐஆருக்கும் எந்த கைது நடவடிக்கையும் இல்லை. அதனால் அவங்க தைரியமாக வந்து டெய்லி வந்து வீட்டுக்கு வந்து கல்லுட்டு அடிக்கிறது, கண்ணாடி உடைக்கிறது, வீட்டில் ஜென்ஸ் இல்லாதப்போ வந்து கதவை தட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டு வராங்க. இது வரைக்கும் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இப்போ புது கமிஷனர் வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் கமிஷனர். வீட்டுக்கு யாராவது வந்தாலும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போய் அவங்கள அசிங்கமாக பேசுறது, அவங்கக்கிட்ட கெட்ட வார்த்தை பேசுறது. அதனால் வீட்டுக்கும் யாரும் வர முடியல, நாங்களும் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியல, நைட்டு தூங்க கூட முடியல. வந்து கதவை தட்டிட்டு போகிறது, பின்னாடி ரூம் வழியாக வந்து கதவை தட்டுறது, அசிங்கமாக பேசுறது, ஜன்னலை உடைக்கிறது, டாய்லெட் ஜன்னலையும் உடச்சி வச்சுருக்கோம். வீட்டில் நிம்மதியாக இருக்க கூட முடியல. தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். போலீஸ் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு பரவாயில்ல. கமிஷனர் புதுசாக வந்திருக்காங்க, நாங்கள் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரிங்க இவ்வளோ தொந்தரவுக்கு இடையில இன்றைக்கி வந்து இன்ஜெக்ஷன் ஆர்டர் இருந்தும் வீட்டில் வந்து கேட்டை போட்டிருக்காங்க. நாங்கள் 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லி போலீஸ்காரங்க வந்து சொல்லியுமே அவன் நான் கேட் அப்படி தான் போடுவேன் அப்படிங்கிறான். இது வந்து யார் கொடுத்த தைரியத்தில் வந்து அவங்க இப்படி இது பண்ணிட்டுருக்காங்கன்னு தெரியல. ரெண்டாவது, அவனுக்கு எல்லாம் அரசியல் பின்புலன் இருக்குது, அந்த தைரியத்தில் தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் சிவகுமார் வந்து நான் போலீஸ்க்கெல்லாம் காசு கொடுத்துட்டேன், அதனால் என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாரு. அந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. எஃப்ஐஆர் போட்டிருக்குங்க. இது வரைக்கும் ஏபி எடுக்கலை, எதுவுமே எடுக்கலைங்க. அவர் அரெஸ்ட் பண்ணவும் இல்லை. அவர் ஜாலியாக வெளியே சுற்றிட்டு எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருக்காரு. அவர் மேலே எந்த ஸ்டெப்புமே போலீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் இந்த எல்லாமே நான் பில்லபிள், போக 3 அரெஸ்ட்மெண்ட்டு, அப்புறம் எல்லாமே நான் பில்லபிள் அஃபென்ஸ். அதுக்கப்புறமும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. பல தடவை கொடுத்தாச்சு. இப்போ 20 நாளைக்கு முன்னாடி கூட வீட்டு கண்ணாடி உடைச்சாங்க, நூலுக்கு அடித்தோம், வந்தாங்க கேட்டுட்டு சரி நாளைக்கு எஸ்ஐ அனுப்பினாங்க. இது வரைக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நான் எஸ்ஐக்கு பல தடவை கூப்பிட்டேன், அப்போ என் ஃபோனை எடுக்கிறதில்ல. அதுக்கப்புறம் அதை மீறி கேட்டால் வந்து சேகருக்கு என் ஆள் தான், நான் பார்த்துட்டேன், என்னை மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஓப்பனாக பேசுறாரு. இப்பயும் கேட் எங்க போற வழியெல்லாம் கேட்டெல்லாம் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வந்து ஒரு பையனையும் வாங்கினது கூட ஒரு மரியாதை இல்லைன்னா நீதிமன்றத்தையே அவமதிக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்டேஷன்லேயும் வந்து இது வரைக்கும் பல தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, எந்த நடவடிக்கை இல்லைங்க. இது வரைக்கும் வீட்டில் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலைங்க. வீட்டில் குழந்தைய கூட வச்சுட்டு இருக்க முடியலைங்க. அவனையும் போட்டு பயமுறுத்தி அவனுக்கு பயந்து ஃபீவர் வந்து ரொம்ப பயந்துட்டு உட்காந்துருக்காங்க. நீ மேலே வாடா நல்லா எடுக்கலாம். சொல்றா, பேசுடா.
முண்டை போய் ஜோடி சொல்லு பத்து மாசம் வாடகை கொடுக்கணுமா வாடகை கொடுக்கணுமா கொடுக்காது உங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுமா மாட்டீங்களா வாடகை கொடுக்கீங்களா மாட்டீங்களா வாடகை நீ வீட்டுக்கு வாடகை வச்சினா வாடகைக்கு ஆளு வச்சு என்ன என்ன கேட்ட வாடகை யாரு கேட்டது வாடகை கொடுக்க இல்ல பண்ணி வாடகை நீ கொடுக்க மாட்டீங்க வாடகை நீ கொடுத்தே கொடுக்கலையா யார் அடிச்சா அடிக்கவே இல்லை யாரு அடிக்கவே இல்லை நீ பொய் கேஸ் கொடுத்துருக்க மோட்டர் தண்ணி வேணும்னு போட்டுருக்குது ஆஃப் பண்றதா மோட்டர் போட முடியாதா ஏங்க மோட்டார் போடுங்க தண்ணி வேணும் போட முடியுமா முடியாதா மோட்டார் போடுங்க மோட்டார் போடுங்க ஏங்க மோட்டார் போடுங்கங்க தண்ணி இல்ல மோட்டார் போடுங்க கோர்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கேன் கோர்ட் இன்ஜெக்ஷன் ஆர்டர் வைங்க மோட்டார் போடுங்க மோட்டார் போடுங்க உண்டு கால் கண்ணாடி விஞ்சிட்டா வாடி எక్కడ போய் கம்ப்ளைண்ட் எடுத்து மோட்டர் வெயிட் போடுறேன் அதப்பா செப்பேங்க மோட்டார் போடுங்கன்னு இல்ல நான் ஆர்டர் வாங்கிட்டோம்னா ஓகே மோட்டார் போடுங்க மோட்டார் போடுங்க சரி வாடுவி வேணும் செஞ்சு இல்லங்க மோட்டார் போடுங்க பைரவா நன்றி கேட்ட பைரவா ஏத்து வந்தீங்க வா இன்னும் நல்ல நல்ல கிளைண்ட் இருக்கானு வா கூட்டு வரேன் முன்னாடி அனுப்பிச்சுடு வளர்த்து வச்சிருக்கா பாரு எவ்வளவு அழகான வார்த்தை எல்லாம்